ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 24 வியாழக்கிழமை. தூக்கம் அஞ்ஞானமல்ல, விழிப்பு ஞானமல்ல என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். தூக்கம் அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடாது, அது நம்முடைய சுய இயல்பு நிலையே. அதுபோல் விழிப்பு எனப்படுவது ஞானமல்ல, அஞ்ஞானமேயாகும். தூங்கும்போது சுகமாயிருக்கிறது, அப்போது நாம் பூரண உணர்வோடு இருக்கிறோம். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் அனுபவத்தின் அடிப்படையிலும் வேத சாஸ்திரங்களின் உபதேசப்படியும் சத் சித் ஆனந்தம் ஜீவர்களின் அடிப்படை இயல்பு. ஞானி அஞ்ஞானி என்ற பேதமில்லாமல் சாமானியனும் தூக்கத்தில் அனுபவமாகும் சுகம் நம் அடிப்படை இயல்பின் சுகம். தூக்கத்தில் மனதின் இடையூறின்றி எண்ணங்களற்று சுகம் அனுபவமாகிறது. உலகப் பொருள்கள் மூலம் அல்லாமல் இயல்பாய் நம்முடைய முயற்சி சிறிதுமின்றி கிடைக்கும் ஆனந்தம் இது. சுழுப்தியில் உடலும் மனமும் பூரண ஓய்வில் உள்ளன. மனம் லயத்தில் உள்ளது, அழிவதில்லை. இருப்பினும் உடலும் மனமும் கொண்டுள்ள ஓய்வால் அனுபவமாவது சாட்சாத் நம் ஆத்ம தரிசனம். தூக்கத்தில்தான் பழையன கழிந்து புதியன தோன்றி உடலும் மனமும் மறுநாள் செயல்பாடுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கின்றன. ஒவ்வொரு நாளும் தூக்கத்தில் ஆத்ம தரிசனம் கண்டு இறைவன் ஆசீர்வாதம் பெற்று திரும்புகிறோம். என்ன, நம்மை உடலாகவும் மனமாகவும் பாவிப்பதால் நம் இயல்பு நிலை நமக்கு அந்நியமாக தோன்றுகிறது. பகவான் ரமணர் உலகப் பொருள்கள் கிடைக்கும் அற்ப சுகத்திற்கு ஆசைப்படாமல் ஆத்ம சுகத்தை அனுபவிக்கும் பூரண காமனாக ஆவாயாக என்று உபதேசிக்கிறார். பூரண சுகம் அனுபவமாவது சுழுப்தியில், தூக்கத்தில். ஆன்ம நிட்டனாகி பூரண சுகத்தை எப்போதும் அனுபவிப்பாயாக என்று ஆசீர்வதிக்கிறார் பகவான். திருமூலர் இதையே தூங்கிக் கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே என்று பாடுகிறார். ஆன்ம நெட்டியில் தூங்காமல் தூங்கும் சிவஞானியர் சிவலோகத்தில் சிவனின் அருளால் சிவயோகமுற்று சிவபோகத்தை அனுபவிக்கும் சிவஞானியர் நிலையை எவ்வாறு நாம் கூற முடியும் என்று விளம்புகிறார். பகவான் ரமணர் பூரண காமனாக தூங்காமல் தூங்கி ஆத்ம சுகம் அனுபவி என்று உபதேசிக்கிறார். தூக்கம் அஞ்ஞானம் என்பவருக்கு பகவான் கூறுவது, தூங்கி விழித்தவுடன் நன்றாக தூங்கினேன் என்று ஒருவன் சொல்கிறான் அல்லவா, அவனே ஆத்ம இருப்பிற்கும் சுகத்திற்கும் சாட்சி. எனவே தூக்கம் இருளல்ல, அஞ்ஞானமல்ல, அதுவே நம்முடைய பூரண இயல்பு நிலை, சச்சிதானந்த நிலை. அது தூக்கத்தை இருள் நிலையான அஞ்ஞானமாகவும் விழிப்பை ஞான நிலையாகவும் சித்தரிப்பவன் யார்? வேறு யார்? அகந்தை மனம்தான். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை தோடு நின்று ஏமாற்றி திரியும் வேடதாரி போல் அகந்தை மனம்தான் தான் பிழைத்திருப்பதற்காக ஆத்மா போல் வேடமிட்டு ஏமாற்றுகிறது. அகந்தை பேய் இந்த பிரிவினை மெய்போல் ஜோடித்து தூக்கம் அஞ்ஞானம் என்றும் விழிப்பு ஞானம் என்றும் இரட்டை நிலைப்பாட்டை தோற்றுவிக்கிறது. ஏமாற்றி திரிந்து நமக்குள் இருமை நிலை ஏற்படுத்த முயலும் அது யாது என்று விசாரித்தால் அதற்கு சொந்த இருப்பு இல்லாததால் ஆத்மாவில் ஓடி மறையும். ஆத்மாவே அகந்தையின் சொந்த வீடு, வீடற்ற வேடதாரி அகந்தை. இவ்வாறு தொடர்ந்து ஆத்ம விசாரம் செய்து மனம் நிர்மூலமானால் ஆத்மா பேதமின்றி கனவு, விழிப்பு, தூக்கம் என்ற 3 அவஸ்தைகள் கடந்து துரியாதீதம் என்ற நிலையில் எப்போதும் ஒளிரும். பகவான் ரமணர் ஞான அஞ்ஞான பேதமின்றி செத்தாரைப் போல் திரியும் சிவயோகியை மாட்டு வண்டியில் தூங்கிக் கொண்டு செல்லும் வண்டிக்காரனை ஒப்பிடுகிறார். வண்டி துயில்வானுக்க வண்டி செலல் நிற்றலோடு வண்டி தனி விட்டுடுதல் தன்மானுமே வண்டியாம் மூன உடல் உள்ளே உறங்கும் மெஞ்ஞானிக்கு மான தொழில் நிட்டை உறக்கம்.
மாட்டு வண்டியில் தூங்கிக் கொண்டு செல்லும் ஒருவனுக்கு அந்த வண்டி செல்லுதல், நிற்றல், காளைகளை அவிழ்த்து விடுதல் என்ற மூன்றும் எப்படியோ அப்படியே வண்டி போன்ற இவ்விழிவான உடலில் தூங்குகின்ற மெய்ஞானிக்கும் உடம்பால் செய்யப்படும் தொழில், நிஷ்டை, தூக்கம் என மூன்றும் ஒன்றே ஆகும். மெய்ஞானிக்கு தூக்கம், விழிப்பு, கனவு என்ற பேதமில்லை. அவன் எப்போதும் இருப்பது துரியாதீத ஆனந்த நிலை. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.